மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மள நினைஞ்சிருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நாட்டே உலுக்கிய கவினுடைய கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக கைது செய்யப்படாமலே இருந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது இல்லையா, இது ஏன் இதுக்கு முன்னாடி செய்யலை அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு எங்கேயோ ஓட்டு வராமல் போயிட போடுதோ, இவங்களை கைது பண்ணால் அவங்க சார்பில் இருக்கிற ஓட்டெல்லாம் வராமல் போயிட போதுன்னு யோசிச்சாங்க. ஆனால் இவர் வந்த உடனே இது நடந்திருக்கு. ரெண்டாவதா ஜூலி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைதுக்கு பயந்து வந்து வெளியில் பேசுகிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி பேச வச்சது யார், இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வராங்கன்னு ஒன்று இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து 110 நாட்கள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கேட்டா எப்படின்னு சொன்னவங்க இப்போ 20 நாட்களில் வந்து இவ்வளோ கேள்விகள் எழுப்பும் போதோ, நம்ம செய்யாத விஷயங்கள்லாம் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கே, நம்ம செய்ய யோசித்தோம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற கோவத்தில் இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புகிறாங்களா சார்? சார் கண்டிப்பாக சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்றையோட வந்து 21 நாள் ஆகுது. பட் ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சியெலாம் படும்போது பார்த்தோன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ வைரலாகிட்டு இருக்கு. 110 நாள் தான் ஆகுது, அதற்கு முன்பாக நாங்கள் சொன்னதை எப்படி செயல்படுத்த முடியும், என்ன திட்டங்கள் செயல்படுத்த முடியும் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு அந்த வீடியோ வைரலாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போது விஜய் அவர்கள் இந்த 21 நாள தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு என்னென்ன நடந்திருக்கிற விஷயத்தை நான் பேசுகிறேன். அப்போ விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இப்போ ரொம்ப வந்துட்டு இருக்கிறதா பார்க்கும்போது வந்து விஜய் பிடிக்காத ஒரு காரணத்திற்காக இந்த விஷயங்கள்லாம் இப்போ முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டு இருக்கா, மக்கள் மத்தியோட இமேஜை குறைக்கணுங்கிறதுக்காக பேசப்பட்டிருக்காரு ஒரு தகவல் தான் இப்போ எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வீடியோகள் சோசியல் மீடியா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு அதை இப்போ நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். 110 நாளில் செய்யணும்னு அவசரப்படுறீங்கன்னு கேள்வி கேட்கும்போது 21 நாள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருல விஜய் அவர்கள், அதையே நீங்கள் பேச தவிர்க்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்துகிட்டு பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. நம்மளுடைய தேவை தமிழ் மக்களுக்கும் தேவைங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மற்ற அரசியல் கட்சிகளுடைய அந்த நியாயமான ஆசையில் இருந்தால் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஆனால் அது இங்கே இல்லை. விஜய் அவர்களை மட்டுமே ஒரு டார்கெட் பண்ணி பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், முக்கியமாக இந்த பரந்தூர் விமான நிலையம் ஒரு சம்பவம் இருக்குது. 5600 ஏக்கர் வந்து திட்டமிடப்பட்டுச்சு அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு. அதில் 1700 ஏக்கர் வந்து மக்கள்கிட்ட கையகப்படுத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் பண்ணும்போது தான் மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வாழ்வாதாரம் போயிடும், விவசாயம் போயிடும், நாங்கள் போய் எங்கே இருக்கிறது, என்ன பொழப்பு படுத்துறது, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது. 13 கிராமத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அது வந்து என்ன பண்ணுறது ஏது செய்யறதுன்னு முந்தைய அரசு வந்து அப்படியே வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் ஸ்லோவாகவே போயிட்டு இருந்தது. இது வந்து ரொம்ப எதிரொலிப்பாக வரும் தான். கடந்த முறை 2025 ஜனவரி மாதம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்திலே போய் பரந்தூரத்தில் முதல் முறையாக பேச ஆரம்பித்தார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு குரலை கொடுத்தார். நான் உங்களுக்கு இருக்கேன், உங்களோட போராட்டத்தில் நானும் கலந்துக்குவேன், உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவேன், விவசாயம் அழியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மிக பிரபலமாக இங்கே பேசிட்டு வந்தவர். மிக பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்த 21 நாளில் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை செயல்படுவதை வேலை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருக்கு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னா பரந்தூர் மக்கள் வந்து அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, சாதாரணமாக ஒரு விஜயாக நீங்கள் வந்து சொன்னீங்க, இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குன்னு அந்த பரந்தூர் தொகுதி மக்கள் இந்த 13 கிராமத்தில் போராட்டம் பண்ணாங்க, அவரோட சேர்த்து எல்லாருமே இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னோட மகிழ்ச்சியை நன்றியும் சொல்லிக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட சேர்த்து அன்றைக்கு வந்து சில இடங்கள்லாம் வந்து சில பேர் விருப்பப்பட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. அரசு உங்களை வந்து பிரஷர் பண்ணும்போது என்ன பண்ண முடியும், இப்போ கொடுத்தவர்கள் அந்த பணத்தை என்ன பண்ண தெரியாமல் இந்த கிட்டத்தட்ட வந்து அது 1.5 வருஷத்துக்கு அதாவது 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ண முடியும் அவர்களுக்கு? பட் அந்த இடம் இப்போ இல்லை, பணம் வாங்கினது என்ன பண்ணியிருப்பான்னு தெரியாது. இப்போ அந்த இடத்தை இப்போ இருக்கிற அரசு அது அவர்களுக்கு வந்து வழங்கப்படுமா, அந்த பணத்துக்கு என்ன ஒரு சொல்யூஷன் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தமிழக முதலமைச்சர் அதில் கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணிருக்க ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். இது முதல் முறையாக பெரிய அளவில் பேசப்படுது, பார்க்கப்படுது பரந்தூர் நிலையத்தை. ரெண்டாவது நீங்கள் எடுத்தீங்க இந்த சிஎம்டியில் வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்குன்னு சொல்லி கடந்த முறையில் எல்லாம் பார்த்தோம்னா பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி கட்டாயமாக அமௌண்ட்டு செலுத்தப்படணும். இது சின்ன சின்ன வீடு தவிர பெரிய பெரிய வீடுகள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்கெல்லாம் வந்து பெரிய இடங்கள் பண்ணும்போது நிறைய கோடிக்கணக்கில் வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த முறை அதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி வந்தோடனே இந்த பார்ட்டி ஃபண்டை கொடுப்பதை நிப்பாட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இது பார்க்கப்படுது.
எல்லா பில்டர்ஸுமே சந்தோஷப்படுறாங்க. இதில் என்ன ஒரு காரணம்னா, அந்த பில்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க சொந்த வீடு வாங்குற எல்லாமே பேங்க் லோனு போட்டு கஷ்டப்பட்டு வாங்குறாங்க ஒரு வீடாக சென்னையில் வேணும்னு. அவர்கள் என்ன பண்ணுறா பார்ட்டி பண்ணுன்னு சொல்லி இவர்கள்ட்ட பணம் கொடுத்துருவாங்க. பட் இந்த வீடு விற்கும் போது வந்து 5 லட்சம் 10 லட்சம் அதிகமாக விற்கப்படுவாங்க. வேறு வழி இல்லை, அவங்களுக்கு கொடுத்தது மக்கள்கிட்ட தான் வாங்கணும். இப்போ மக்களுடைய பணம் தான் இங்கே போங்க திரும்பி. இப்போ அதில் வந்து 10 லட்ச ரூபா லாஸ் ஆகும் உங்களுக்கு. அது வந்து இப்போ இந்த பார்ட்டி பண்ணி கேன்சல் பண்ணதுனால பில்டர்ஸ் வந்து நியாயமான என்ன ரேட்டோ அதை கொடுக்கும்போது வாங்கக்கூடிய மக்களுக்கு அந்த 10-15 லட்ச ரூபா வந்து சேவ் ஆகும். ஒரு சிறிய வீடு வாங்குறவங்களுக்கு, பெரிய வீடு வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலேயே சேவ் ஆகும். இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதெல்லாம் இந்த பார்வைக்கு தெரியாதா பேசுபவர்களுக்கு? ரெண்டாவது எடுத்துங்க, இந்த டாஸ்மாக் மூடல். முந்தைய முறை 500 கடைகள் மட்டுமே மூடப்பட்ட விஷயத்தில் இப்போ வந்த 2 வாரத்திலேயே 700 கடைகளுக்கு மேலே மூடப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக நிறைய டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் கூட பண்ணினாங்க. எங்களுக்கு என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாது, ஏன்னா எம்ஆர்பிக்கு மேலே வந்து 20 ரூபா வாங்குறாங்க நிறைய இடங்களில். இந்த எலைட் பாரில் என்ன போய் கேட்டிங்க அப்படின்னோம்னா பாட்டிலுக்கு மேலே அங்கே எல்லாமே ஃபுல்லு வைப்பாங்க. 20 ரூபா 30 ரூபா கேட்பாங்க கம்பல்சரியாக. அது வந்து இப்போ பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டு அப்படி எடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சஸ்பெண்ட் பண்ண சில விஷயங்கள் இருக்குது. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது, அந்த ஊழியர்களுக்கு வந்து மாற்று வேலையாக இன்னொரு டாஸ்மாகில் வேலை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு முடிவு செய்யப்படுற அளவுக்கு நிறைய திட்டம் செயல்பட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் வந்து காவல்துறை சம்பந்தமாக ஒரு விஷயம் வந்து செய்தி அடிப்படுது. அந்த காவல்துறையை சேர்ந்த ஏற்று வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் ஒரு 30 நாள் 60 நாள், இல்லை இதிலிருந்து வேறு இடத்துக்கு தூக்கி அடித்து பதவி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கே போய் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. நேரடியாக டிஸ்மிஸ். இதற்கு முன்பாக இதே டாஸ்மாகில் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு விற்கப்படும் போது அது வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் இருக்கிறது. தொடர்ந்து இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமாக 2 நாளைக்கு முன்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து சாதாரணமாக பொதுமக்கள் மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு போய் மக்கள் மத்தியில் போய் மாஸ்க் ஒன்று போட்டுட்டு அங்கே ஆய்வு பண்ண போகிறார். யாருன்னே தெரியல, அமைச்சர்னே தெரியல நிறைய பேருக்கு. ஆனால் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, படித்தவர்கள், மிகப்பெரிய திறமைசாலி தானே இப்போ தாவைக்கோட அமைச்சர்கள் இளைஞர்களாக இருக்காங்க. போய் பார்க்கும்போது ஆய்வு செய்யப்படுறார். அப்போது அங்கே ஒரு இங்கே முக்கியமாக திருச்செந்தூர் கோயிலில் வந்து நிறைய முறைகளில் நடக்கின்ற விஷயம் நிறைய பேசப்பட்டுருக்கு பல வருடங்களாக. இங்கே என்ன வருது, சாமி தரிசனம் உடனடியாக பார்க்கணும்னு சொல்கிறார். அப்போ ஒரு அர்ச்சகர் வந்து, நீ சாமின்னா நேரடியாக கூட்டு கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறேன், எனக்கு 4000 ரூபா பணம் கொடு, பணம் கொடுத்தா நிப்பாட்டுறேங்கிறார். அவருக்கு தூக்கி வாரிப்படும். இப்போ பொதுமக்கள் பொது தரிசனம் வர்றவங்க 50 ரூபா தரிசனம் 100 ரூபா தரிசனம் கொடுத்து டிக்கெட் வாங்கி போகிறவங்க அவர்கள் கீழே 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று போகணும். அப்போ 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தேன்னா குறுக்கு வழியில் வாசலே கொண்டு நிப்பாட்டுறேன், அவருக்கு தூக்கி அடிக்குது. அப்போ சொல்கிறேன், என்கிட்ட பணம் கிடையாதுன்றார் அமைச்சர். பணம் இல்லைன்னா என்ன, ஜிபேல அனுப்பு. ஜிபேல அனுப்பப்பட்டதுக்கு பிறகு தான் அவர் யாருங்கிறத சொல்ல வரும்போது அமைச்சர் தூக்கி வாரிப்படுது, கைகள் ஓதுறது. அப்போது விளக்கம் கேட்குறார். விளக்கம் கேட்டு எங்களுக்கு முறைப்படி கடிதம் கொடுங்க, உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சாப்பாடு மதிய சாப்பாடு போடுறாங்க இல்லையா, அங்கே போய் ஆய்வகத்தில் போய் உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. குவாலிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது, கழிவறைகள் போகிறாரு, தண்ணி வசதி எப்படி இருக்குது, ஒட்டு மொத்தமாக திருச்செந்தூர் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சிறப்பாக செயல்பண்ணும் கோயிலுங்க அது. சாமியை பார்க்க வர்றவங்க அவங்களுக்கு வேண்டுதலை பண்ணுவாங்க. லஞ்சன்றது மாதிரி நீங்கள் கேட்டால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. பரந்தூர் விமான நிலையம், டாஸ்மாக், இந்த காவல்துறையில் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது, இவ்வளோ விஷயங்களை பார்ட்டி பண்ணுறது, அப்புறம் இந்த திருச்செந்தூர் கோயில் நடவடிக்கை, இவ்வளோ நல்ல விஷயங்கள் 21 நாள் நடந்திருக்கு. இதை விட இன்னும் சிறப்பாக போனால் ரேஷன் கடையில் இப்போ வரக்கூடிய பொசிஷனில் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கும். இந்த எடை மிஷினில் எடை போட்டு தருவார்கள். இப்போ எல்லாமே பாக்கெட்டில் போகிறது மாதிரி சிஸ்டம் இப்போ வந்து வரப்போகுது. நீங்கள் போனவுடனே கார்டை ஸ்வைப் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ பொருளை கேட்டிங்கன்னா பாக்கெட்டாக கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்ருவாங்க. இந்த எடை மிஷினில் அந்த எடை குறைப்பதற்கு வாய்ப்புகள் மேல் கிடையாது. இது ஏழை எளிய மக்கள் அந்த ரேஷன் நம்பி வாழ்கிற வந்து குடும்பங்கள் எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது உங்களுக்கு. இப்போ அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து இந்த கனிம வளங்கள் வந்து அதாவது அந்த கனிம வளங்களை உடைத்து எடுக்கப்பட்டு போகிற விஷயம் வந்து கேள்விப்பட்டு அவர் உடனடியாக விசாரணை எடுப்பதற்கு போகிறாங்க. அங்கே உரிய அனுமதி இல்லாமல் கனிம வளங்களை உடைத்து எடுத்து செல்லப்படக்கூடிய 469 லாரிகளை வந்து பறிமுதல் செய்கிறார். இப்போது வந்து 21 நாள் நடக்கிற விஷயங்கள் இது. இது தவிர பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக 78 இடங்களில் கனிம வளங்கள் உடைத்து எடுக்கப்பட்டத ஒரு தகவல் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கார்.
67 கல்குவாரிகளை வந்து மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இதுல முக்கியமா 23 கல்குவாரிகள் வந்து விதிமீறல் செயல்பட்டு வந்ததை தற்காலிகமாக உடனடியாக மூடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு தமிழக அரசாணையிட்ட தமிழக முதலமைச்சர் பார்வையை கொண்டு போய் இந்த செயல்படுத்தியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது. 21 நாள் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் விமர்சனம் செய்து சிறப்பாக இருக்கு அப்படின்னா உங்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இவர்களுக்கு நல்ல பேர் வருங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்காமே போயிட்டாங்க. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜூலி மேட்ரு ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கு. ஜூலி மேட்டர் வந்து அவர்கள் பேசுனது யார் பேசுனது யாருக்காக பேசுனது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நீ விமர்சனம் பண்ண வரீங்க, மேடை பேச்சில் வரீங்க, அதெல்லாம் ஓகே, நியாயம், நீங்கள் பேசிங்க, அது தவறு இல்லை. ஆனால் என்ன பேசுவது என்பது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அங்கே ஒரு பேசின ஒரு விஷயம் ஆல்ரெடி வீடியோ ஒன்று இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அவங்க வெளியிடுறாங்க. தேவையில்லாமல் என்னை தொந்தரவு செய்கிறாங்க நான் பேசுனதற்காக அப்படின்னு. என்ன பேசுனீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அவர்கள் பேசுனதே நான் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாங்க. என்னுடைய வீடியோ எல்லாமே இருக்கு, டெலீட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கீங்க, நீங்கள் போட்டு பாருங்கன்றாங்க. இதற்கு முன்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இவர்கள் வந்து ஒரு டிவியில் ரியாலிட்டி ஷோ போகும்போது அதில் என்னென்ன கேம் ஆடுனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அதை சொல்லிட்டு சொல்லலேமாங்க, உடனடியாக ஒரு குறும்படம் வரும், குறும்படத்தை போட்டு காமிச்ச உடனே அங்கே அவங்க மூஞ்சியே சரி இருக்காது. மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டப்படுறது குறும்படம் தான். சொல்லிட்டு சொல்லலை, செஞ்சுட்டு செய்யலை. அதே மாதிரி தான் இப்போ பிரச்சாரத்தில் அவங்கள பேசின விஷயமே வாடா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அவங்க வந்து வாங்கன்னு சொன்னேன், இதுதான் நான் சொன்னேன்னு அடித்து சொல்லும் போது இப்போ குறும்படம் அங்கே எப்படி காமிச்சதோ இங்கே ஒரு குறும்படம் இப்போ வெளில வந்துட்டு இருக்கு. அது வைரலாகி போயிட்டு இருக்கு. நான் இங்கே உனக்கு நாளைக்கு தானே வருவேன்னு சொன்னால் இன்றைக்கே வந்திருக்கேன்டா, வாடான்னு கூப்பிட்றாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. அது இன்றைக்கு வந்து அப்படியே தலையிலாக திருப்பி போட்டு மற்றவர்கள் எனக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க, தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து தேவையில்லை ஒரு ட்ராமா போட்டு பேசுகிறாங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இந்த முகம் இருந்தது, அதோடு நீங்கள் இருந்தால் சரியாக இருந்திருக்கும். இப்போ மக்கள் மத்தியில் உங்களோட இமேஜ் டோட்டலாக காலி. எப்படி ஒரு ஷோக்கு போய் நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ இன்றைக்கு அந்த சம்பவத்திலையும் அசிங்கப்பட்டீங்க. இப்போ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சொல்கிறத இனிமேல் நம்புவாங்களா மக்கள்? நீங்கள் ஏன்? ரெண்டாவது, நீங்கள் பேசுகிறதுக்கு வச்சதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்படலாங்கிற ஒரு தகவலை போகும்போது இப்போ நீங்கள் உல்ட்டா பண்ணி மாறுதலாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. வந்து இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. அரசியலை வந்தாச்சு, நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, அதை யாருமே ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எதை வேணாலும் நீங்கள் பேசணுங்கிற நோக்கத்தோடு இல்லாமல் இதுதான் பேசுகிற வரைமுறை இருக்குது ஒரு விஷயம் பேசுறது. இப்போ நீங்கள் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்கு இன்னொரு பக்கம் திசை திருப்புறாங்க. இப்போ ஏன்னா இவங்க மேலே ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. முக்கியமான குற்றச்சாட்டு, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு குற்றச்சாட்டு. அது விசாரணைக்கு வரப்போகுது. அது வரக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள விடுறாங்க. இப்போ அது வந்து அவங்க பேசின வீடியோ இருக்கு, அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இருக்காங்க, 3 பேரும் சேர்ந்த போட்டோவும் இருக்கு, மறைப்பதற்கு ஆடியோவும் இருக்கு. அதை மறைப்பதற்காக ஒரு விஷயத்தை இப்படி டேக் பண்ணி கொண்டு போறாங்க. அது தவறு இல்லையா? எப்பவுமே நம்ம என்ன பேசுறோம் அதை பேசுங்கன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. பட் அது ஒரு விஷயம் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதை மறைப்பதற்கு ஜூலி இப்படி ஒரு விஷயத்தை பேசும்போது அவளுடைய உண்மையான முகம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து அவங்க சொன்னாங்கல்ல இந்த மாதிரி குழந்தை இதுவாயிடுச்சுன்னு. அந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக இவங்க யாருக்கிட்ட வந்து எந்த மேடையில் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பரப்புரை பண்ணிட்டு இல்லை, அதுதாங்க ஒரு தவறான ஒரு செயல் வந்து மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறாங்க. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போது ஆக்ரோஷமாக கத்தி நீங்கள் பேசுனது, அந்த வெயிலில் போனது வச்சதெல்லாம் நீங்கள் பண்ணினது, நீங்கள் விருப்பப்பட்டு போனது, ஒரு நபருக்காக நீங்கள் போனீங்க, தவறு இல்லை, நீங்கள் போய் யாருக்குனாலும் போய்க்குங்க. பட் இது காரணம் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை சொல்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? ஸோ குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு ஏதோ சொல்ல வர்றாங்க இல்லையா? அவங்க அப்படி தானே சொல்ல வர்றாங்க. அது காரணம் நீங்கள் தானே காரணம் அதுக்கு இல்லையா? இன்னொருத்தவங்களை எப்படி குறை சொல்ல முடியும்? அன்னைக்கு ஓவியா மேலே பழி போட்டாங்க. அந்த ஷோவில் வந்து ஓவியம், அதுதான் ஓவியாவுக்கு அவ்வளோ கிரேஸ் ஆகி ஓவிய ஆர்மின்னு ஒன்று ஃபோக்கஸ் பண்ணாங்க வெளியில் வந்து. இன்னைக்கு வந்து இவர் மேலே பழி போடுறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பின்னாடி பேச வைக்கிறாங்க. யார் அனுப்பி இதை பேச வைக்கிறது? மக்கள் ஃபோக்கஸ் வந்து திசை திருப்பணும். ஆனால் சிந்திக்கணும். நம்ம செயல்படணும். எதுவாக இருந்தாலுமே என்ன சொல்ல போகிறோம், என்ன சொல்லியிருக்கோம். இப்போ சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே வைக்கிறோம்னா, இவர்கள் செய்தை தவறை அதை மறைப்பதற்காக வேறொரு லூப் லைன் எடுத்து போகிறாங்க. அது ரொம்ப தவறு, வேண்டாம்.
நீ எது நிஜமோ அதை நீங்கள் சொல்லணும்னு தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதற்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கவின் கொலை நடந்து ரொம்ப அந்த குடும்பமே சோகத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும். அவர் தாயார் அழுது உண்மையான குற்றவாளி தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா 270 நாட்களாக அவரை பிடித்து அந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்த ஒரு சமயத்தில் அவங்க அம்மாவை 21 நாளில் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. 270 நாள் அவங்க வெளில இருந்தாங்க சம்பந்தப்பட்டவர்கள் இல்லையா? கவினுடைய கொலைக்கு சம்பந்தப்பட்ட நபர் தனியாக இருந்தாங்க, சுதந்திரமாக தெரிந்தாங்க. பட் இங்கே 21 நாளில் கவின் கொலைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு ஏற்படுவதற்கு கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ இவ்வளோ விஷயங்கள் 21 நாள் நடந்திருக்குங்க. அப்போ ஏன் இது முன்னாடி கைது பண்ணலன்ற கேள்வி வருது இல்லை? வரும் இல்லை, ஏன் வராமல் 270 நாள் நீங்கள் விட்டாச்சு, ஏன் பண்ணல, என்ன காரணம்? யார் விட சொன்னது? அப்போது அவங்களுக்கு ஏதாவது அரசியல் செல்வாக்கு பின்புலம் இருந்ததுனால அவங்க அப்படியே டிராவல் பண்ணி போனாங்களா? அந்த விஷயம் இப்போ மக்கள் மத்தியில் கேள்வியில் எழ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? வரும்ல. அவங்க கைது பண்ணால் ஓட்டு போயிடும்ன்றதுக்காக கைது பண்ண வச்சுருந்தீங்களா? அந்த தொகுதி மக்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை மிஸ் ஆகுன்னு கூட நினைக்கலாம். பட் அது நோக்கம் இல்லைங்க. பட் பையன் இறந்துருக்கான், அவனுக்கு நீதி கிடைக்கணும், அதுதானே முறை. பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்லையா? அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக சம்மந்தப்பட்டவர்கள் 200 நாள் வெளில போயிட்டாங்க அப்படின்னா அது எப்படி? அதுதான் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு 21 நாளில் இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ சின்ன 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 விஷயங்களுக்கு போய் குறை சொல்லி எப்படியாவது மக்கள் மத்தியில் இவருக்கு செல்வாக்கு அதிகமாகிட்டு இருக்கு, இதை குறைக்க வேண்டும் நோக்கத்தோடையே செயல்பட்டு இருந்தால் இதை மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க, நம்ப தயாரில்லை. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்கள் பொன் மாணிக்கவேல் அவர்கள் ஐயா சொன்னது கூட, மக்கள் வரி பணத்தை தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி மக்களுக்காக தான் என்னுடைய உழைப்பு இருக்கும், அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த வேறு எந்த முதல்வராவது வந்தவர்கள் சொல்லியிருக்காங்களா? அதனால் இங்கே விஜய் அவர்கள் சொல்லி இங்கே செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பொன் மாணிக்கவேல் ஐயா சொல்லியிருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான சொல்லிகள் விரும்புகிறேன் சார். அதாவது 5 வருடங்களில் செய்ய முடியாதது ஒருத்தர் 20 நாட்களில் செய்கிறார் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்திகளை மழுங்கடிக்கப்பட்டு வேற செய்திகளை வெளில கொண்டு வராங்க, அவ்வளோதான். இல்லை, அது இந்த 20 நாள் இவ்வளோ விஷயங்கள் விஜய் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணும்போது டைஜஷன் பண்ண முடியல, அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் போக 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 இது எல்லாம் சரியாகும். 5 வருடங்கள் தொடர்ந்து அவருடைய ஆட்சி சிறப்பாக செயல்படும். மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. அவர் உடன் இருப்ப நிர்வாகிகள், ஆதரவு தந்தவர்கள் எல்லாமே அதுதான் விரும்புகிறாங்க. நேர்மையாக போயிட்டு இருக்கின்ற கருத்து தான் பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, கவின் வழக்கு போலவே இன்னும் பல வழக்குகள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை அப்படியே மூடப்பட்டிருக்கு, விசாரணையின்றியே மூடப்பட்டிருக்கு. பல பேர் கொதிச்சு எழுந்திருக்காங்க. அந்த வழக்குகள் எல்லாமே மீண்டும் மறு விசாரணைக்கு உட்படுத்த போறாங்க. அதுல பெரிய பெரிய வழக்குகள்லாம் இருக்கு. நியாயம் கிடைக்காம மூடப்பட்ட பல வழக்குகளை இப்ப திரும்ப ஓபன் பண்ண போறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் வந்திருக்குது. இந்த செய்திகள் வெளிவராம இருக்கிறதுக்காக தான் பண்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பா எல்லாமே நடக்கும். பட் இங்க நடக்கிற சின்ன சின்ன தவறுக்கும் புரிய நடவடிக்கைப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. காவல்துறையெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணி கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. இது தவிர இன்னும் 2 வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறார்கள். இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது மக்களுக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை செயல்படுற திட்டங்களும் இருக்கு. வெள்ளை அறிக்கை அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுது முதன்மையாக சொன்ன ஒரு விஷயத்தையும் பட்ஜெட் தாக்கல் படும்போது மக்கள் முன்னாடி டேபிளில் கொண்டு வைக்க போறாங்க. ஏன்னா என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறத போனாதான் தெரியும்னு சொன்னாரு. அதை மக்கள் முன்னாடி கொண்டு டிரான்ஸ்பரண்டாக வைக்க போறாரு. அப்பதான் இவர் சொன்னதை என்ன செயல்படுத்த முடியும் செய்யறத மக்கள்கிட்ட அதனுடைய முடிவை கொடுக்க போறாரு. இந்த 2 வாரத்தில் நடக்க போகுது. ஏன்னா திரும்பவும் நான் ஒரே ரிப்பீட்டடாக தான் சொல்கிறேன், 110 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ எதிர்பார்க்குறீங்களா? அந்த வீடியோ எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு 6 மாதம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா 6 மாதம் குறைஞ்சது 1 வருடமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்ன குறைகள் இருக்குதோ எல்லாருமே பேசலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் இப்போவே அது குரல் கொடுத்தா மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற மாதிரி போய் செய்யும். நெகட்டிவாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் இருக்கு. ஏன்னா வந்த உடனே நீங்கள் இவ்வளோ பேர் கதறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆட்சி கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் போல இருக்குது. அப்போ இவங்க கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எப்படி தொடர்ந்துட போதும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நீங்கள் இப்படி பேசுறீங்களோன்னு சொல்லிட்டு அப்படிதான் போய் சேருது. மக்கள் மத்தியிலையும் ஒரு என்ன தாட்ஸ் வருதுங்க. 3 மாதம் தான் ஆட்சி இருக்கும், 6 மாதத்துக்குள்ள ஆட்சி இருக்காதுன்னு ஒரு விஷயத்த
ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏன் சிறப்பாக தானே போய்கிட்டு இருக்கு, சின்ன தவறு நடக்குது, பட் அதை சரி செய்யறதுக்கு நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர். அப்போ எதை நோக்கி இது வந்து பேசப்படுது அப்படின்னா அங்கே என்ன ஒரு விஷயம் பேக்ரவுண்டில் இருக்காங்கிற அளவுக்கு இப்போ மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெரிந்த மூத்த பத்திரிகையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை கூட நிறைய பேர் பேசுகிறேன், எதற்கு 3 மாதம் 6 மாதம்னா அது ஏதோ ஒரு நோக்கத்தோடு பேசப்படுறதாவில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக்காவை சேர்ந்த தவறு பண்ண பல பேரையே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பல பேர் நீக்கியிருக்காங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலும் இது நடந்தது கிடையாது. தற்காலிகமாக இவரை வைத்து நாங்கள் விலக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சைலண்டா உள்ள கூப்பிட்டு வந்துருவாங்க. ஆனால் இந்த முறை உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே மேலேயே வந்து தொடர்ந்து நடவடிக்கைலாம் எடுக்கப்படுது. அதுதானங்க சொன்னது, மக்கள்கிட்ட சொன்னதே அதுதானங்க. தவறு நடக்கக்கூடாது, ஊழல் நடக்கக்கூடாது, அப்படி இருந்தால் யாராக இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன், உன் மனசில் அப்படி என்ன இருந்தால் எரேஸ் பண்ணிருங்கன்னு அதுதான் சொன்னார். பட் அதிலிருந்து விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பின்வாங்க மாட்டார். இப்போ அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஃபுல்லா நிறைகள் இருக்குதுன்னே நாங்கள் சொல்ல விரும்பல. ஆக்சுவலா குறைகள் நிறைகள் ரெண்டுமே சேர்த்தே சொல்லுங்க நம்ம சொல்றோம். நம்ம அதுதான் ஒரு டைம் கொடுக்கணும்னு மக்களும் சொல்லி டைம் கொடுங்க. அதே எல்லா ஆதரவு தந்துள்ளன்னு சொல்றாங்க. அரசியல் கட்சி மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பழுத்த பழங்கள் அரசியல் கட்சியில் அதுதான் சொல்றாங்க. வந்த உடனே எப்படி செயல்படுத்த ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு மிஞ்சி போனா 1 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. அவன் 1 வருஷத்துக்குள்ள எல்லாமே இங்க என்ன இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்குங்க. இதுக்கு நீங்க தானே சொன்னீங்க 110 நாட்களுக்குள்ள எல்லாத்தையும் எப்படி செயல்படுத்த முடியும். நீங்க சொன்னதே தான் இப்போ திரும்ப வாய்ந்தவர்கள் 60 வருடமாக அரசியல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களே 110 நாள்ல நான் ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்கும் போது 2 வருடமாக கட்சி ஆரம்பித்து உடனடியாக மக்கள் அவரோட ஆட்சி அமைச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கும் அரசியல் தெரியும், அரசியல் அனுபவம் தெரிந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். 110 நாள் கிட்டத்தட்ட 4 மாதங்கள்லேயே நீங்கள் டைம் கேட்கும்போது 20 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கொடுக்குங்கிறத நானும் சொல்லிக்கல விரும்புகிறேன். என்ன செயல்பாடு இருக்குது, என்ன பண்ணலை, என்ன பண்ணியிருக்காருங்கிறத மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்துடலாம். மக்கள் முடிவு செய்வாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குது, இந்த 20-21 நாட்கள்ல உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.